ஹாய்ங்க, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஆர் க்ளீனிங் வச்சுக்கலாம், வாட் எவர். ரொம்ப நாள் ஆச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப நார்மலான ரொம்ப குட்டி சைஸ் ஃப்ரிட்ஜு. இது வந்து இதுக்கு ஏஜ் வந்து 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. பிராண்ட் வந்து கோத்ரேஜு. முன்னாடி வந்து சில்வர் கலரில் வந்து அப்போ அந்த சிங்கிள் டோரில் வர்றதெல்லாம் ரொம்ப ரேரு. இது ரேர் பீஸில் வந்தது, ரொம்ப பிடிச்சி எடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்துருக்க ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து போயிடுச்சு. அதனால் அதை இழுத்து ஹாலில் வச்சுட்டு டிவி கனெக்ஷன் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிவி ஓடும்போது அது ஓடாது, அது ஓடும்போது டிவி ஓடாது, அந்த மாதிரி தான் கனெக்ஷன் இருந்துச்சு. சரி ஓகே, காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கல்யாணம் ஆன எல்லா விமென்ஸுக்குமே ஒரு ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீக்குக்கு உண்டான மாவு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர்டாக பிளான்டாக ஏதாவது பண்ணி வைக்கிறது, வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கிறது, ஃப்ரூட்ஸு, மீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஒர்க்குக்கு போகிற உமனாக இருக்கட்டும், இல்லைனா காலேஜ் கேர்ள்ஸ் வாட் எவர் யாராக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷன் நிறைய பேர் நிறைய மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகாது. ஒன்லி வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு கூட எதுவும் பண்ணி வைக்க மாட்டேன். மாவுமே ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து காய்கறியுமே வீக்லி 5 டேஸ்க்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிக்குவோம். மீட்டு நான்வெஜ்லாம் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணது கிடையாது. ஃபிஷ்ஷு மட்டும் வந்து வெளியே போகிறோம், வானகரம் இல்லை இங்கே பட்டினப்பாக்கம் போகிறோன்னா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ இனிமேலும் நெசசரியாக தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் வேறு ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து லைட்டு வந்து எப்போவோ போயிடுச்சு. திருப்பியும் வந்து போட்டோம், அது செட் ஆகலை, அதனால் அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் பொண்ணும் ஹஸ்பண்டும் தான் கொஞ்சம் என்ன இட்டாலியன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. இட்டாலியன் சிக்கனு, அப்புறம் நூடுல்ஸு, பாஸ்தா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கெச்சப்பு, அப்புறம் அந்த ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் வச்சுருந்தாங்க. நான் மேக்ஸிமம் கொஞ்சம் பொடி வகைங்களை அரைச்சி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுவேன். அது வந்து புளியோதரை பொடி இருந்தது, ரொம்ப நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி அதெல்லாமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லா காய்கறிகளுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஒவ்வொரு முறையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுப்பேன். ஸோ இந்த முறை அந்தளவுக்கு வந்து டஸ்ட் அவுட்டாக இல்லை, அதனால் சும்மா கிளாத்தில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜிப்லாக் கவரு பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் எல்லாமே இப்படி ஓப்பன் பேஸ்லேயே வச்சுருவேன். இப்படி ஓப்பன் பேஸில் வைக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வைக்கிற மாதிரினா தான் கேரி பண்ணி ஜிப்லாக்கோ இல்லைனா வந்து பாக்ஸஸோ வைக்கலாம். ஸோ ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி மட்டும் கொஞ்சம் பல்காக வாங்கிக்குவேன். பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை ஃபுட் கிரேடான பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ வைக்கும்போது கூட என்ன ஆகுதுன்னா, தண்ணி ரொம்ப வந்து நிறையா விட்டுருது. அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ கொஞ்சம் ஸ்டீலில் கொஞ்சம் மாற்றி அது மேலே டிஷ்யூஸ் வச்சு புதினா, மல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து எப்போவுமே பல்காக வாங்கிக்குவேன். ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படும் இல்லைங்களா, எப்போயாவது அடிக்கடி எதுவும் இல்லைனா கூட சிம்பிளாக கார சட்னி, தக்காளி சட்னி அதெல்லாம் வீட்டில் ஃபேவரட் ஒன்று எல்லாருக்கும். தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு பண்ண தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் வந்து மேனேஜரியாக தக்காளி வந்து எப்போவுமே ஒரு 2.5 கிலோ கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து
கடையில் வாங்குறத விட வண்டியில் வந்து சேல் பண்ணுவாங்க பாருங்கள், 2.5 கிலோ 3 கிலோ அதுலேயே கொஞ்சம் நல்ல பழமாகவும் இருக்குது. ஸோ அதில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் அந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன். ஏன்னா வெங்காயம் வந்து நிறைய தேவைப்படும். எக்ஸ்பெஷலி வந்து நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயமும் சரி பெரிய வெங்காயமும் சரி எனக்கு நிறையவே தேவைப்படும். அதனால் வெங்காயமும் ஒரு 2.5 கிலோ கிட்ட தாராளமாக வாங்கிக்குவேன். பூண்டுமே வந்து 1 கிலோ கிட்ட வாங்கிக்குவேன். ஸோ எல்லாத்துக்குமே பூண்டுமே ஆட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பூண்டு வாங்கிட்டு வந்து கையோட க்ளீன் பண்ணி புடச்சி வச்சுட்டா நம்ம எடுக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ண வந்து நமக்கு அந்த டைமில் அதிகம் குப்பை சேராமல் இருக்கும். ஸோ வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி ஆக்சுவலி ஃப்ரிட்ஜுக்கு கீழவே வந்து ஆனியன் ட்ரே, கார்லிக் ட்ரே இருக்குது. பட் அது உள்ளே வச்சா ரொம்ப இதான மாதிரி ஆகிடுது. என்ன தான் வென்டிலேஷன் வெளியே காற்று போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம வெளியே வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் அது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணேன், அதுக்கப்புறமே வந்து பண்ணுறதில்ல. ஸோ சின்ன வெங்காயம் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் வந்து வாங்கலை. சரி அது முதல்ல காலியாகட்டும், ஊர்லேருந்து கொண்டு வந்தது கொஞ்சம் இருந்தது, சரி அது ஃபஸ்ட்டு காலியாகட்டும், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து மழை டைமில் அந்த வெயிலுக்கே வெங்காயம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடுது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தேன். நல்லா தயவுசெய்து வெங்காயம் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த பிளாக் லேயராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். ஏன்னா பூச்சி எல்லாமே பட்டு தான் காய்கறியெல்லாம் நம்மக்கிட்ட வருது. ஸோ நம்ம கழுவிட்டு நல்லா மருந்து ஏதாவது தெளிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம காய்கறி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பட் என்ன செய்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். எல்லாமே அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி க்ளீனிங் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே காய்கறி நேற்று வாங்கிட்டு வந்தேன். அது இப்போ தான் எடுத்து வைக்க முடிஞ்சுது ஒரு வழியாக. சரி வீடியோவும் ஷூட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்ருந்தேன் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து பூண்டுமே வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தயவுசெய்து யாரும் அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க, வயிறு புண்ணும் நிறையாவும் ஆகிடும். அளவாக சேர்த்துக்கோங்க, டெய்லியுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாமே நல்லா உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுக்கு நிறையா இருக்கும். நான் வந்து நான்வெஜ்க்கு நிறைய போட்டு பூண்டு நிறையா போட்டு இஞ்சி கம்மி பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டியில் செய்வேன். ஸோ அதனால் 1 கிலோ வாங்கினேன்னா யூஸ் பண்ணுறதை பொறுத்து இஞ்சி பூண்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இது பண்ணிகிட்ருந்தேன். கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி போய் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்து அப்போவே செஞ்சுருவேன். புதினா மல்லி தான், அதுவும் இந்த மல்லி வந்து இந்த டைமுக்கு ரொம்ப வந்து இதாகிடுது. அதனால் மல்லியுமே அப்பப்போ தேவைன்னா வாங்கிக்கிறது. புதினா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ எல்லாம் ஒரு வழியாக எடுத்து வச்சோடனே தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி, அவட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த மஞ்சள் வந்து அரைக்க கொண்டு போகணும். ஹஸ்பண்ட் வந்து தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கேட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். வீக்கெண்டில் வந்து அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலைலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் நான் நல்லா காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டா நமக்கு ஒரு வேலையே முடிஞ்சது. பசங்க வந்து அங்கங்கே சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஸோ அந்த தண்ணிக்கு ஈவினிங் அப்படி தான் போச்சு. நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுவீங்க, என்ன ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினவ் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until this then, bye bye.